நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இனி எல்லாம் காதல் தானே. எழுதியவர் கௌரி முத்துகிருஷ்ணன். வாசிப்பது காமாட்சி ஹரிஹரன். அத்தியாயம் 19. சுமித்ரா அவரின் கடைக்கு கிளம்பிக் கொண்டிருக்க கஸ்தூரி வந்திருந்தார். வாங்க அக்கா, உட்காருங்க. நீங்க வரப்போறதா சொல்லவே இல்லையே. அஸ்வதிய எங்களோட கூப்பிட்டு போகலாம்னு இருக்கேன் சுமித்ரா. இதுக்கு மேல அவளை ஒதுக்கி வைக்கிறது சரி வரும்னு தோணல, கஸ்தூரி கூற. சந்தோஷம் அக்கா. சின்ன பொண்ணு, விவரம் இல்லாத வயசுல ஏதோ ஒரு ஈர்ப்புல செய்த தப்பு. இப்ப அஸ்வதி தெளிவா இருக்கா. அவ இஷ்டம் போல மேல படிக்க வைங்க அக்கா, சுமித்ரா கூற. என் பொண்ணு இப்படியாக காரணம் நான் தானே. அவளை சந்தேகப்பட்டு சேர்க்கக்கூடாத இடத்துல சேர்த்து நானே அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். அவளோட கெட்ட நேரமோ என்னவோ, அவளுக்கும் அப்ப புத்தி தெளிவா இல்லை. எல்லாம் என்னாலதான். நான் என் பொண்ணை தப்பா பேசினது இல்லாம உன் பொண்ணையும் தப்பா பேசிட்டேன். அக்கா, இதெல்லாம் பேச வேண்டாம். முடிஞ்சது எதுக்கு நமக்கு? நீங்க காப்பி குடிங்க, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன், சொன்ன சுமித்ரா கடைக்கு அழைத்து இன்று வர முடியாது என்று சொன்னவர் கடையை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வைத்தார். சுமித்ரா, இங்க வா, எனக்கு உன்கிட்ட பேசணும். சுத்தி வளைக்கெல்லாம் விரும்பலனா நீயும் எங்களோட கோவை வந்துடு. அது சரி வராதக்கா. என்னால கோவைக்கெல்லாம் திரும்ப வர முடியாது. உங்களுக்கு காரணம் தெரியுமே, சுமித்ரா சங்கடமாக கூற. என்ன, கிரண் பண்ண காதலா? அது தப்பா? தப்பு நான் செய்தது. உன்னையும் மஞ்சுவையும் உங்களுக்குள்ள இருக்கிற பாசம் தெரியாம தப்பா பேசினது நான். அதுக்காக உன்னையும் மகளையும் தண்டிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப அந்த பையன் உன் பொண்ணை நினைச்சு உருகிக்கிட்டு இருக்கான். கிரணை பார்க்கணும்னு தேடிக்கிட்டு இருக்கான். உன் தோழி மஞ்சு நவீனம்மா கற்பகத்துக்கிட்ட சொல்லி அழுதாளாம். பண்ண பாவம் போதாதா சுமி எனக்கு? இந்த அப்பாவி பிள்ளைகளை வேற பிரிச்சு அதை நான் கையேந்தனுமா? அது உனக்கு வேணுமா? என்ன போல புத்தி கெட்டவ எதையும் பேசுவா. அதுக்காக ஒன்னும் தெரியாத பிள்ளைகளை பிரிப்பியா நீ? இந்த கிரண் பிள்ளையும் கல்யாணத்தை தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கு. நீயே யோசி. அக்கா, நீங்க பேசுனது மட்டும் வச்சு நான் இந்த முடிவுக்கு வரல. வருணி நிச்சயத்துல மஞ்சு எங்களை போட்டோ எடுக்க கூப்பிட்டதே அங்க பலருக்கும் பிடிக்கல. இதுல என் பொண்ணு அங்க வாக்கப்பட்டு போனா அவளுக்கும் எனக்கும் வீண் தர்ம சங்கடம். மஞ்சு அண்ணன் எல்லாரும் நல்லவங்க தான், ஆனா அவங்க மட்டுமே குடும்பம் இல்லையே. நாளைக்கு எல்லா நல்லது கெட்டதுக்கும் கலந்துக்க தானே வேணும். அதெல்லாம் பார்க்க வேண்டியது மஞ்சு. அச்சுதனை தாண்டி தான் உன் பொண்ணு அது பாதிக்கும். நீ ஏன் மஞ்சுவையும் அச்சுவையும் நம்ப மாட்டேங்கிற சுமித்ரா? அவளை நம்பாம எப்படி அக்கா? என் பொண்ணால அவ வீட்டு நிம்மதி போக வேண்டாம்னு நினைச்சேன். அதுவும் போக யாராவது என்னையும் என் பொண்ணையும் தப்பா சொல்லிட்டா என்னால பொறுக்க முடியாது. கிரண் தவிர என் வாழ்க்கையில யாருமே இல்லை. எனக்கு எல்லாமே அவதான். நாளைக்கு அவ கலங்கி நின்னா என்னால தாங்கவே முடியாது. அதுவும் நட்பு சொந்தமான பின்னாடி எதையும் அத்தனை சுலபமா கடக்க முடியாது இல்லையா? இத்தனை விஷயங்களை யோசிக்கிற நீ உன் பொண்ணை யோசிச்சியா? அவளும் உனக்காக தானே எல்லாத்தையும் மறந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கா. அஸ்வதி சொல்றாளே உன் மகா தனியா அழறான்னு. எதுக்கு? விவரம் தெரியாத வயசு இல்ல உன் பொண்ணுக்கு. நாளைக்கு அது நடக்கும் இது நடக்கும்னு யோசிக்கிறத விட்டு உன் மகளை மட்டும் யோசி. கஸ்தூரி பேசிவிட்டு எழுந்து சென்று ஓய்வு எடுக்க சுமித்ரா சமையல் அறையில் நின்று அதே யோசனையில் இருந்தார். என்னதான் மகளின் நலம் முக்கியம் என இப்படி ஒரு முடிவை அவர் எடுத்திருந்தாலும் அதை நிறைவேற்றுவது அவருக்கும் எளிதானதாக இல்லை. உயிர் தோழியை, அவளின் அன்பை, அக்கறையை, அவள் செய்த உதவியை எல்லாம் நன்றி கெட்டு மறந்துவிட்டு மகள் ஒருத்தியை மட்டுமே மனதில் வைத்து கொண்டுதான் இதையெல்லாம் வலிக்க வலிக்க செய்திருந்தார். இப்போது அதே மகளுக்காக தோழியின் முன் சென்று நிற்பது தவறில்லை என்று தோன்ற அலைபேசியை எடுத்து மகளை அழைத்திருந்தார். கிரண் வேலை நேரத்தில் அலைபேசியை அணைத்து போட்டிருப்பாள். கடந்த ஒரு வாரமாக அச்சுதனின் விமான தகவல்களை பெற வேண்டி அதை அமைதியாக போட்டுவிட்டு வேலை பார்க்க தொடங்கியிருந்தாள். ஓய்வு நேரங்களில் அவனின் செய்திகளை பெற்று அதற்கு பதில் அனுப்பி என சிறுக சிறுக காதலிக்க தொடங்கியிருந்தனர் இருவரும். அன்றும் அச்சுதன் செய்திகளை பார்க்க அலைபேசி எடுத்தவள் சுமித்ராவின் அழைப்பை பார்த்ததும் உடனே அழைத்திருந்தாள். சுமித்ரா எடுத்து இரு நொடி பேசாது தயங்க, அம்மா என்னாச்சு? ஏதாவது பேசுங்க, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கிரண் எதிரிலிருந்து கேட்க, அச்சுதனை பாத்தியா?
சுமி கேட்க, அம்மா அது வந்து சொல்லு, பார்த்தியா? பார்த்தேம்மா. கிரண் முதலில் தயங்கியபடி தொடங்கியவள் பின் அச்சுவை கண்ட நாளிலிருந்து அனைத்தையும் கூறியிருந்தாள். அவன் திருமணம் செய்ய கேட்டதையும் அவளின் காதலை சொன்னதையும் சேர்த்து சொன்னவள் சுமியின் விருப்பம் இல்லாது அவர்களின் திருமணம் நடக்காது என சத்தியம் செய்திருந்தாள். எனக்கு அச்சு வேணும். என்னால அவன் இல்லாத வாழ்க்கையை யோசிக்க கூட முடியாது. நீங்க சரின்னு சொன்னா அவனோட சேர்ந்து வாழ்வேன். இல்லைன்னா உங்க பொண்ணாவே கடைசி வரை இருந்துடுறேன். எனக்கு உங்க விருப்பம் முக்கியம். அதுக்காக என்னால கண்ணுக்கு முன்னாடி காதலோட நிக்கிற அவனை காயப்படுத்த முடியாதுமா. ப்ளீஸ் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அவனை பார்க்காத வர வைராக்கியமா இருக்க முடிஞ்ச என்னால அவன் முன்னாடி நடிக்க முடியலம்மா. கிரண் சொல்லிவிட்டு அழ, கண்ணை தொடச்சிட்டு போய் வேலையை பாரு. நான் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துட்டு சொல்றேன். நான் எதை செய்தாலும் உன் நன்மைக்கு தான், அதை மறக்காத. சுமித்ரா கூற கிரண் சரியென கூறியிருந்தாள். தாயிடம் பேசிவிட்டு காதலனை அழைத்தவள் ஹலோ என்று சொல்லும் போதே உடைந்திருந்தாள். என்னாச்சு கிரண்? அம்மா பேசினாங்க, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எனக்கு பயமா இருக்குடா. ஓ, அந்த அதிர்ச்சியில தான் கால் பண்ணியா? டாக்டர், இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் உங்களுக்கு இன்னைக்கு சாயந்தரம் கிடைக்கும். அப்புறம் இப்படி அழக்கூடாது. மாமா லண்டன் போயிட்டு வரும்போது சிரிச்சுக்கிட்டு வந்து பிக் பண்ணணும். என்னடா பண்ணி வச்சிருக்க? எனக்கு நெஞ்சு வலிக்குது அச்சோ. எங்க அம்மாவும் அப்பாவும் உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. கூட நவீன், பிரேம் மாமா 2 பேரும் இருக்காங்க. கல்யாண தேதி குறிக்காம திரும்ப மாட்டாங்க. அதனால அழுதுபடியாம நல்லா சாப்பிட்டு தெம்பா வேலையை பாரு. லாங் லீவ் எடுக்க வேண்டியது இருக்கு. அச்சோ, நான் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன்னு சொன்னேன்ல. பயத்தை விட்டுட்டு போய் வேலையை பாரு. எனக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் ஃப்ளைட் இருக்கு. அச்சுதன் சொல்ல கிரண் முகத்தில் நிம்மதியான புன்னகை பூத்தது. மாலை நேரத்தில் சுமித்ராவுடன் கஸ்தூரி அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க நவீன் வீட்டின் வாசலில் நின்று அழைக்க யாரோ என்று எழுந்து வந்த சுமி தோழியை கண்டதும் கண்கள் கலங்கி நிற்க, உள்ளவான்னு கூப்பிட மாட்டியா? மஞ்சு கேட்க, உள்ள வாடி, உள்ள வாங்க எல்லாரும். சுமித்ரா அழைக்க கஸ்தூரியும் வரவேற்றிருக்க, நீங்க கூட என்கிட்ட எதையும் சொல்லாம விட்டுட்டீங்கல்ல கஸ்தூரி. அப்படி நான் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணிட்டேன்? மஞ்சு வருத்தத்தோடு கேட்க, நீங்க எனக்கு எந்த தப்பும் செய்யல மஞ்சு. சுமி எனக்கு என் பொண்ணையே மீட்டு கொடுத்துருக்கா. அவளுக்காக தான் நானும் எதுவும் சொல்லல. அத்தனை அந்நியம் ஆகிட்டேன்ல நான். உன் பொண்ணுக்கு காதல் வந்தா அதை தப்பா பார்க்குற ஆளா நானும் என் புருஷனும்? கொஞ்சம் கூட யோசிக்காம செய்துட்டல. என்ன விடு. இதோ இவரும் என் பிள்ளைங்களும் என்ன பண்ணாங்க? கூட பிறந்தவ மாதிரி ஒட்டிக்கிட்ட சுத்தின என் பொண்ணு எத்தனை எங்கி அழுதா தெரியுமா? அச்சு இன்னும் பைத்தியமாகல, அதான் குறையே. இதோ இவருக்கு எத்தனை குற்ற உணர்ச்சி தெரியுமா? சுமிய நான் என் தங்கையா தான் பார்த்தேன்னு சொல்லி சொல்லி வருத்தப்பட்டார். கடைசியா என் நட்பு உனக்கு நான் இருக்கேன்னு நம்பிக்கையை கூட தரல இல்ல? மஞ்சு கண்கலங்க கேட்கவும் சுமித்ரா மஞ்சுவை அணைத்து கொண்டு அழுதிருந்தார். சுமித்ரா காலையில் கஸ்தூரியிடம் சொன்னதையெல்லாம் மீண்டும் மஞ்சுவிடம் சொல்லியிருந்தார். அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணு, அதான் தரங்கெட்டு போயிட்டான்னு யாரும் ஒரு சொல் சொன்னா என்னால தாங்க முடியாது மஞ்சு. மனசு முழுக்க பயம். ஒத்தையா எத்தனை வேதனையை தான் தாங்குவேன். அவளை கண்டிக்கிறேன்னு சொல்லி நான் பட்ட கஷ்டம்தான் ஜாஸ்தி. என்னால எல்லாருக்கும் கஷ்டம். சுமித்ரா சொல்லி அழ மஞ்சு தோழியை சமாதானம் செய்ய முயன்றிருந்தார். சரி, அழுதது போதும் சுமித்ரா. என் மகனுக்கு உன் மகளை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். இப்போவும் இதே காரணம் சொல்லி மறுக்கத்தான் போறியா? வைத்தியநாதன் கேட்க சுமித்ரா அமைதியாக இருந்தார். சுதன் முன்ன மாதிரி இல்ல அத்த. எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அத்தனை அன்பான ஒருத்தனா இருந்தவன் இப்ப இறுகி சிரிக்கவே பிடிவாதம் பிடிக்கிறான். எனக்கு என் சுதன் வேணும். அவனுக்குள்ள உயிர்ப்பா இருக்கிறது கிரண் தான். அவனுக்கு அவளை திருப்பி கொடுத்துடுங்க. பிரேம் கேட்க, இவளும் மறக்கலையே. என்னால அச்சுவை மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. எனக்காக இத்தனை நாளும் எல்லாத்தையும் புதைச்சுக்கிட்டு நடமாடி இருக்கா. இதுக்கப்புறமும் அதுங்களை பிரிச்சு வச்சு நான் என்ன செய்ய போறேன்? என் மக சந்தோஷம் அச்சுதான்னா எனக்கு சம்மதம். சுமித்ரா சொல்ல நவீன் குழுவில் செய்தியை கூறியிருந்தான். கிரண் அதை கண்டு கண்கலங்கி இருக்க அவளினுடன் வேலை பார்க்கும் அனைவரும்
அவளை கேள்வியாக பார்த்து வைத்தனர். கிரண் வெட்கத்துடன் அவள் காதல் கைகூடியதை கூற தோழிகள் அவளை சூழ்ந்து கொண்டு கிண்டல் செய்ய தொடங்கியிருந்தனர். அடுத்த நாள் விமானம் விட்டு லண்டன் இறங்கியவனுக்கு நவீன், பிரேம், கிரண் மற்றும் நண்பர்கள் என அனைவரும் வாழ்த்து கூறியிருந்தனர். நீண்ட வருடங்களுக்கு பிறகு அச்சுதன் முகத்தோடு அகமும் புன்னகைத்திருந்தது. A true love story never ends. அத்தியாயம் 20. அன்று அச்சுதன் விமானம் விட்டு இறங்கியதும் அவனுக்கு அடுத்த ஃப்ளைட் காத்திருந்தது. இடையில் இருக்கும் 1.5 மணி நேரத்தை விமான நிலையத்தில் இருக்கும் ஓய்வறையில் கழித்துவிட்டு மீண்டும் பறந்திருந்தான். கிரண் அச்சுதனை காண ஒவ்வொரு நொடியும் காத்திருந்தாள். அச்சுதன் அடுத்த நாள் இல்லம் வந்து சேர்ந்த பின்தான் அவளுக்கு தகவல் கொடுத்திருந்தான். தகவல் கிடைத்ததும் வர முடியாத அளவுக்கு இப்போது கிரணுக்கு வேலை இருந்தது. இரவு நேராய் அவனின் இல்லம் வந்தவள் கதவை திறந்த அச்சுதனை அணைத்திருந்தாள். ஒரு நொடி அதிர்ந்தவன் பின் புன்னகையுடன் அணைத்து கொண்டான். கிரண் அவனை இருக்க, இதுக்கு மேல இறுக்கி அணைச்சா இனி நடக்க போற எதுக்கும் நான் பொறுப்பில்லை, பார்த்துக்கோ. அச்சுதன் சொல்லிவிட்டு அவனும் இறுக்கி அணைக்க சட்டென அவனிடமிருந்து விலகி இருந்தாள். எனக்கு சந்தோஷம் தாங்கல, அதைத்தான் இப்படி காட்டினேன். உனக்கு நினப்பு எங்க போகுது? என் நினப்பு எங்கெங்கேயோ போகுது. அப்புறம் முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சு என்னை சீண்டி விடுறது நீதான். நான் நல்ல பையன், தெரிஞ்சுக்க. இதை விட அச்சோ, எப்படி அத்தையும் மாமாவும் எங்க வீட்டுக்கு போனாங்க? நீ லவ் சொன்னதும் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அப்பா தான் அம்மாவை சமாதானம் பண்ணி உன் ஃப்ரெண்டு பண்ண தப்புக்கு என் மகன் ஏன் அழணும், உன் நட்பு நம்ம குடும்பத்துக்கு சந்தோஷம் தருமான்னு ஏற்றி விட்டுருக்காரு. அம்மாவும் அதானே, இந்த சுமி எப்படி என்னை நம்பாமல் இருக்கலாம்னு கோவமா 4 கேள்வி கேட்போம் தான் போயிருக்காங்க. கடைசியில் தோழிகள் 2 பேரும் கட்டி அழுது சமாதானமாகிற நேரமாக பார்த்து எங்கள் அப்பா சம்மதம் கேட்டிருக்காரு. உங்கள் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. அச்சோ, எனக்கு மாமா, அத்தை, அக்கா, பிரேமண்ணா எல்லாரையும் பார்க்கணும். எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே முன்ன போல இயல்பா இருக்குமா? என் மேல நிறைய கோபம் இருக்கும்ல, என்ன மன்னிச்சிடுவாங்க தானே? கிரண், எதையாவது நினைச்சு பயந்துக்கிட்டே இருப்பியா? எதுக்கு இத்தனை தயக்கம்? அம்மாக்கும் அப்பாக்கும் மேல கோபம் இல்லை. பிரேம் மாமா எப்பவும் உன் பக்கம்தான். வருணி அக்காவுக்கு தான் உன் மேல கோபம். நீ இந்த வாரம் ஃப்ரீயா இருந்தா சொல்லு, சமாதானம் பண்ணிடலாம். எப்படி அச்சோ? அம்மாவும் அப்பாவும் என்னை பார்க்க ஊருக்கு வராங்க, அக்காவும் வரா. பிடிச்சு மன்னிப்பு கேட்டுரு. சரி அச்சோ, நீ வர்ற அன்னைக்கு சொல்லு, நான் நேரில் வந்து பேசுகிறேன். அப்புறம் ஜீவனுக்கு என்ன பிடிக்கும்? வீட்டில் செய்த குக்கீஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்டு ஒய்ஃப் லீலா நல்லா செய்வாங்க. அவங்க கிட்ட ஆர்டர் போட்டு தான் நான் அவனுக்கு வாங்கி கொடுப்பேன். உன்னால் முடியும்னா நீயும் செய்து கொடு. அச்சோ சொல்லவும் கிரண் சரியென தலையாட்ட, சரி வா சாப்பிடலாம். எது, காஞ்ச ரொட்டியா? கிரண் கேட்க, எனக்கு ரொட்டியும் அதுக்கு தொட்டுக்க க்ரீமி கார்லிக் சிக்கனும் செய்தேன். உனக்கு சாதம் வச்சு தரவா? சிக்கன் இருந்தா கூட ரொட்டி சாப்பிடலாம், தப்பில்லை. கிரண் சொல்லவும் அச்சுதன் அவளின் கைப்பிடித்து உணவு உண்ண அழைத்து சென்றிருந்தான். அன்று இரவும் அவளை அவன் வீட்டிலேயே தங்க சொல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஒன்னா இருக்கிறது தப்பு வச்சோ. நேரங்கட்ட நேரத்தில் என்னை பார்க்க வரியே, அது தப்பு இல்லையா? அது உன் மேலே இருக்கிற காதல், வேற டிபார்ட்மெண்ட். பேசாம போய் படுப்போ. அப்புறம் உன் பொருளை எல்லாம் கட்டிட்டு இங்கே சீக்கிரம் மாறிடு. இனி என்னோட தான் இருக்கணும். கல்யாணம் வர அந்த ரூமில், அதுக்கப்புறம் நீ எந்த ரூமில் இருந்தாலும் அதான் நம்ம பெட்ரூம். அச்சுதன் புன்னகை முகத்துடன் சொல்ல, இப்போவே எதுக்கு வீடு மாறணும்? இத்தனை நாள் தள்ளி இருந்த, இனியாவது என் கண்ணு முன்னாடி இருக்கலாம்ல. சரி செய்கிறேன். கிரண் சொல்ல அச்சு அவளின் கன்னம் பிடித்து கொஞ்சி முத்தமிடுவது போல இதழ்களை குவித்து காட்டியிருந்தான். அன்று அச்சுதனின் மொத்த குடும்பமும் வந்திருந்தது. அச்சுதன் மாலை வந்துவிடுவதாக கூறியிருந்தான். அதை வைத்து மாலை நேரத்தில் இல்லம் வந்தாள் கிரண். ஆனால் அச்சுதன் இல்லம் வந்திருக்கவில்லை. கதவை திறந்த பிரேம் கிரண் நிற்பதைக் கண்டு புன்னகையுடன் வரவேற்க கிரண் தயங்கி தயங்கிதான் உள்ளே வந்தாள். ஹே கிரண், வாமா, எப்படி இருக்க? நாதன் கேட்கவும் கிரண் நடுங்க தொடங்கி இருந்தாள். நாதனின் குரல் கேட்டு சமையல் அறையிலிருந்து வந்த மஞ்சுவும் வருணியும் கிரண் நிற்பதைக் கண்டு ஹால் வந்தனர்.
வா கிரண், எப்படிடா இருக்க? தனியாவா வந்த? மஞ்சு கேட்க கிரண் சட்டென அவரின் காலில் விழுந்திருந்தாள். சாரி அத்தை, சாரி. என்னால தான் நிறைய குழப்பமும் பிரச்சனையும். அம்மாவை மீறி என்னால் உங்களோட பேச முடியல. சாரி. கிரண் அழுகையோடு மன்னிப்பை வேண்ட, அட எழுந்திரு கிரண். உங்க அம்மா உனக்கு அம்மாவா மட்டும் யோசிச்சு பயத்துல எடுத்த முடிவு இது. தான் பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா எந்த தாய் தான் தாங்குவா சொல்லு. நீ அழாத, வா வந்து உட்காரு. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. கிரண் நாதனின் காலில் விழவர அவரோ பின்னே நகர்ந்து நின்றிருந்தார். உன் மேல ஒரு தப்பும் இல்லம்மா. உங்க அம்மா சொன்ன போதே மறுத்து பேசி அவங்கள இங்க வர வச்சு இருக்கணும் நாங்க. இதுல எங்க தப்பும் இருக்கு. முடிஞ்சது எதுவும் பேச வேண்டாம். இனி நடக்க போறத மட்டும் பேசுவோம். நாதன் சொல்லவும் கிரண் சரியென தலையாட்டி இருந்தாள். கிரண். பிரேம் அழைக்க கிரண் அவன் புறம் திரும்ப அவன் கையில் ஜீவன் இருந்தான். கிரண் ஆசையாக கை நீட்ட ஜீவன் அவளிடம் வந்திருந்தான். பையனை கையில் வாங்கியவள் அவன் கண்ணம் இரண்டிலும் முத்தம் வைக்க ஜீவன் முகத்திலும் புன்னகை. உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா அண்ணா? எனக்கு உன் மேல நிறைய வருத்தம். இதான் விஷயம்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே உனக்கு உதவி இருப்பேன். சுதனும் இன்னும் நல்லா இருந்திருப்பான். பிரேம் சொல்ல கிரண் சமையலறையை எட்டி பார்த்தாள். மேடம் தான் உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கிறாள். போய் அடி வாங்கிட்டு வா. வர்ணி அக்கா அப்படியெல்லாம் என்னை அடிக்க மாட்டாங்க. கிரண் சொல்ல, இனி அவ உனக்கு அண்ணி, முறைய சரியா சொல்லணும். பிரேம் சொல்லிவிட்டு புன்னகைக்க கிரண் மெல்ல சமையலறைக்குள் நுழைந்தாள். அண்ணி, என்கிட்ட யாரும் பேச வேண்டாம். எனக்கு தெரியும் என் மேல உங்களுக்கு நிறைய கோவம் இருக்கும்னு. அதே நேரம் என் பக்கமுள்ள நியாயமும் உங்களுக்கு புரியணும். என்ன பெரிய நியாயம்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் தானே. அப்படி நம்பிக்கை இல்லாத ஒருத்தியா தானே போயிட்டேன்னா. மனசார உறவா நினைச்சது நான் மட்டும்தான் போல. போடி, என்கிட்ட பேசாத. அண்ணி ப்ளீஸ், உங்களை நம்பாம வேற யாரை நம்புவேனா? அம்மா எதையும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என் அப்பா மேல சத்தியம் வாங்கிட்டாங்க. நான் எப்படி அதை மீற முடியும்? எனக்கு மட்டும் உங்களை பிரியறது ஈஸியா இருந்திருக்குமா? பெரியவங்க உங்களால தாங்க முடியாத வலிய சின்னவ நான் எப்படி தாங்கி இருப்பேன்னு யோசிங்க. கிரண் சொல்லிவிட்டு கண்கலங்க வருணி அவளின் கண் துடைத்து விட்டாள். பின் பெண்கள் இருவரின் இடையில் மெல்ல சமாதானம் பிறக்க தொடங்கியிருந்தது. கிரண் உதவி செய்ய வருணி பானிபூரி செய்திருந்தாள். அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்டு பழைய கதைகளை எல்லாம் பேசத் தொடங்கியிருந்தனர். இரவு உணவு வேளையில்தான் வந்து சேர்ந்தான் அச்சுதன். பெண்கள் மூவரும் சிரிப்பும் பேச்சுமாக சமைத்து கொண்டிருக்க அச்சுதன் அவனை சுத்தம் செய்துவிட்டு வந்து அமரவும் கிரண் அவன் கையில் பானிபூரியை கொடுக்க, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் கிரண். ஒரு நாளுக்கு ஒன்றும் ஆகாது கேப்டன், சாப்பிடுங்க. கிரண் சொல்ல, உனக்காக ஒன்று மட்டும். சொன்னவன் ஒன்றை மட்டும் எடுத்து உண்டு இருந்தான். அதன்பின் அச்சுதனுடன் திருமண விஷயங்களை பற்றி பேசத் தொடங்க அவனோ கிரணையும் உடன் அமர வைத்து கொண்டான். அப்பா, கோவையில் எல்லாம் உங்கள் விருப்பம் போல செய்யுங்க. கோவையில் ரிசப்ஷன் வச்சாலும் எங்களுக்கு புனேவில் ஒரு ரிசப்ஷன் வேணும். எங்களோட படித்த ஃப்ரெண்ட்ஸ், கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இங்கேயும் சிலர் இருக்காங்க. அச்சுதன் சொல்ல, அப்போ புனே ரிசப்ஷனை உங்கள் வசதி போல் வச்சுக்கோங்க சுதன். கோவையில் தான் சொந்தங்கள் நிறைய நமக்கு, அதனால் அங்கே பெருசாக வைப்போம். இங்கே எல்லாமே உங்கள் விருப்பம். நாதன் கூற, சரிப்பா, நான் கிரண் கூட பேசிட்டு எத்தனை பேரை கூப்பிடணும், என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். மாமா, நம்ம வருவக்கா சீமந்தத்துக்கு சமைச்ச ஆளுங்க புனே வருவாங்களா? எனக்கு இங்கேயும் நம்ம தமிழ் சாப்பாடு தான் வேணும். உனக்கு ஓகே தானே கிரண்? ஓகே தான். அதே ரொட்டி, நான் இதெல்லாம் விட்டு பொடி இட்லி, தேங்காய் பால், இடியாப்பம் இப்படி போடுவோம். கிரண் சொல்ல அச்சுதன் முகத்தில் மகிழ்வு. அன்று இரவு உணவுக்கு பின்பும் கிரண் வருணியுடன் பேசிக்கொண்டு அமர்ந்திருக்க அச்சுதன் கிளம்பு என்று குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தான். அதை கண்டு கிரண் முகம் வாடினாலும் எதையும் சொல்லாது கிளம்பி நிற்க, அச்சு கொண்டு போய் விட்டுட்டு வாடா. இத்தனை நாளும் தனியாதாம்மா இந்த ஊர்ல இருந்தா, இப்ப என்ன நான் துணைக்கு? நீ போய்ப்பதானே கிரண்? அச்சுதன் கேட்க கிரண் தானே சென்று விடுவேன் என கூறி அனைவரிடமும் விடை பெற்றிருந்தாள். The regret of my life is that I have not said I love you
ஆஃபன் எனஃப். அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.